உள்கட உள்கட என்ற சொல்தான் கடவுள் என்ற ஒரு சொல்லாக மாறிட்டு. உள்ளே கடந்து போ, கட உள். நம்முடைய ஆழமான அந்த மனதை தாண்டி நாம் செல்லும் போதுதான் அந்த இறை உணர்வை, இறை தரிசனத்தை நம்ம உணர முடியும். அதனால முதல்ல இறைவனை வெளியில தேடி அலையக்கூடிய ஒரு பழக்கத்தை குறைத்து கொண்டு, கண்களை மூடி நமக்குள் இறைவனை தேடக்கூடிய அந்த முயற்சியை நம்ம மேற்கொள்ள ஆரம்பிக்கணும். அப்போ அந்த இறைவனை அடையக்கூடிய வழிகளில் முதன்மையான வழி என்னன்னா, அதான் சொல்லுவாங்க, என்னுள் நீ நின்று உலாவுவதை காணாமல் காடு மலைதோறும் சென்று கால் எழுத்தேன் பூரணமே. அப்போ ஒரு இறைவனை தேடக்கூடிய எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அறியாமையில் அல்லது ஒரு வகையான ஆரம்ப நிலையில் இருக்கும்போது அவர்கள் இறைவனை வெளியில போய் தேடி தேடி பார்க்குறாங்க. அந்த வெளியில தேடுற முயற்சியே மறைமுகமாக உள்ள தேடுறதுக்கு தான் நம்மளை ஈடுபடுத்துது. கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார், அந்த கருத்தே கடவுளாய் நிற்கும் காட்சியை காண்பாய் எங்கே என்று அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் சொல்றாங்க.